கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதுதான் இன்னைக்கு பிசாசனுடைய பயங்கரமான தந்திரம். ஜெபத்தை விட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல அந்த நாட்கள்ல எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான் வாலிப வயதா இருக்கும்போது யூத் மீட்டிங்ல போய் எவ்வளவுலாம் ஜெபம் பண்ணேன். அப்படி சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நான் ரொம்ப அழுதுலாம் ஜெபம் பண்ணிருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்க நிலைமை, உங்க ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு உங்க குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா? சூழ்நிலை இருக்கலாம். ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளம் ரொம்ப ஒரு மாதிரி உடைஞ்சு போயிருக்கலாம். ஜெபத்தை நான் விட்டுற மாட்டேன், இந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். சில உங்க வீட்டுல சொன்னாங்க, எதுக்கு சும்மா ஜெபம் கிடக்கு அப்படின்னு எரிச்சல் அடையலாம். அப்படிப்பட்ட ஆட்களை எரிச்சல் அடையும் போது நீங்க சரியா அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. உங்க ஒருவருடைய ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துரும். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். He is our prayer answering God.